படத்தை ஓப்பன் பண்ணால் சட்டம் என் கையில் அப்படின்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நபர் வந்து என்னோடய குழந்தைய கொண்டுட்டாங்க டாக்டரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ காட்டுறாங்க. அவர் கார் ஓட்டிகிட்டே போகிறாரு. ஒரு முக்கு டேர்னிங் இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக ஒரு பைக் வருது. அதை இடித்து தள்ளிடுறாரு. உடனே காரை டக்குன்னு நிப்பாட்டி என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பைக்கில் வந்தவர் இறந்துடுறாரு. உடனே ஹீரோ வந்து காரோட டிக்கியில் கொண்டு வந்து அந்த பணத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் அவர் செக் போஸ்ட்டில் போய் மாட்டிக்கிறாரு. அப்போது ஒரு போலீஸார் வந்து, சார் இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உடனே பாஷான்னு ஒரு போலீஸார் வந்து இவரோட லைசன்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு. உடனே பாஷா வந்து அதை கவனித்து இவர் காரை செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. இன்னும் இன்னொரு போலீஸ்கார் காரை செக் பண்ணுறதுக்காண்டி டிக்கி வரைக்கும் போகிறாரு. டிக்கியை ஓப்பனும் பண்ணிடுறாரு. டக்குன்னு சுதாரித்து கொண்டு ஹீரோ டக்குன்னு பாஷாவோட கன்னத்தில் அரைகிறாரு. உடனே பாஷாவுக்கு டக்குன்னு கோவம் வந்தோடனேயுமே அந்த இடத்துல கோவம் வந்தான்னு கோவத்தை வெளியே கட்டிக்கிடாமல் நைஸாக ஹீரோவையும் காரையும் தூக்கிட்டு போயிடுறாரு ஸ்டேஷனுக்கு. தூக்கிட்டு போய் ஹீரோவை வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுறாரு. அப்போ அந்த அடித்ததை வந்து அப்பப்போ நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாஷா கோவம் வந்து கஞ்சா பொண்ணத்தை தூக்கி காரில் போட்டு இவனை உள்ளே தள்ளிட வேண்டியதான், லாடம் கட்டுறதுக்கு இதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இன்னொரு போலீஸ்கார் வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அடுத்த சீனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. சார் இதை மாதிரி ஒரு டெட் பாடி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே போலீஸாரங்கெல்லாம் போய் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இது எப்படியா நடந்ததுன்னா, சார் இது மாதிரி உடம்புல கை காலெலாம் நிறைய கத்தியால் குத்திருக்குது அடையாளம் இருக்குது. இது வந்து அந்த அடையாளம் இல்லையா, செயினை பறிச்சுட்டு போனதில் தரையில் பட்டு ஏதாச்சும் அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வேறு எதாவது இருந்ததானா, இல்லை சார் மணி பர்ஸ் மட்டும்தான் இருந்தது, ஃபோனு இல்லை சார், இந்த இடத்துல சிசிடிவி கேமரா அதையும் கிடையாது சார், இங்கே இந்த இடத்துல கடையும் 10:30 மணிக்கெலாம் பூட்டிட்டு போயிடுவாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸார் சொல்கிறாரு. நாகராஜன் போலீஸ்கார் வந்து அந்த மணி பர்ஸ், அந்த பொண்ணோட மணி பர்ஸை எடுத்து அது உள்ள பேர் அட்ரஸ்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஸ்டேஷனில் வச்சு பேசுகிறாங்க. பேசும்போது உங்கள் பொண்ணுக்கு எங்கேயா லவ்வு ஏதாவது கல்யாணம் பண்ணுறதா ஐடியா இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் சார் கேட்குறீங்க, அதெல்லாம் இல்லை சார், என் பொண்ணு டியூஷன் நடத்துகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே போலீஸாரங்க வந்து உங்கள் பொண்ணு வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க அப்பா விழுந்து அழுகுறாரு. நாகராஜ் ஸ்டேஷனுக்கு வராரு. அரியா அவன் அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸார்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து இது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு வந்தான், அதுவும் போகாமல் பாஷா கன்னத்துலேயே அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸார் சொல்கிறாரு. உடனே அந்த நாகராஜன் அந்த போலீஸார் பார்த்தோன்னே ஏய் மேலே ஏறி உட்கார்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த பையன் மேலே யாராவது கையை வச்சிங்கன்னா அளவுதான் அப்படின்னு சொல்லி நாகராஜ் மிரட்டுறாரு மற்ற போலீஸார். அந்த பொண்ணு செத்துது எப்படி அப்படின்னு சொல்லி கேமராலாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நபர் வந்து பொண்ணோட செயினை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கேமராவில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் தான் அந்த பொண்ணை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எல்லா போலீஸாரங்களும் தேடுறாங்க. எங்கே தேடினாலும் அவரை கண்டுபிடிக்க முடியல. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டை பார்க்கும்போது நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இப்படியா, ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அந்த சீன் வந்து ஏற்கனவே ஒரு பழைய படத்தில் வந்திருக்கு. அது மலையாள படமாக தமிழ் படமான்னு தெரியல எனக்கு, நான் பார்த்துருக்கேன். அந்த சீனை கொண்டு வந்தால் அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அந்த சீன் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படத்தில் சதீஷோட நடிப்பு சூப்பராக இருந்தது. ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஹீரோவாக அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு சீன்லேயும் அவரோட புத்திசாலித்தனத்தை காட்டும் போது நல்லா இருந்தது. அதே ஒரு ஸ்டேஷனில் ஒரு போலீஸார் வந்து ரத்தத்தை மிதிச்சுட்டு கால் தடம் இருக்கும். அந்த கால் தடத்தை எப்படி அழிக்கன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு அதை பண்ணுவார். அதுலேயும் சதீஷோட புத்திசாலித்தனத்தை காட்டுறது சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட மீதி கதை கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகும். இந்த படத்தோட மீதி கதை எப்படி போகுதுன்னா, அந்த பொண்ணு செத்ததுக்கு காரணம் யார், அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிற மீதி கதை.